விரதத்தோட மகிமையை சொல்லும் புராண கதையை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்திர ஏகாதேசி விரதத்தை எதற்காக நாம கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்திர ஏகாதேசிக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை, சத்தியயோகத்துல இந்திரசேனன் அப்படின்ற ஒரு மன்னன் வாழ்ந்துட்டு வர்றான். அவன் மகிஸ்மதி அப்படின்ற அரச ஆட்சி செஞ்சுட்டு வந்தா. அவனுடைய நேர்மையான ஆட்சியில அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு முறை இந்திரசேனனை பார்க்கறதுக்காக தேவரிஷியான நாரத முனிவர் அவனுடைய நாட்டுக்கு வர்றாரு. அவர் தேவசேனனோட தந்தை கூறி அனுப்பிய தகவலை மன்னனுக்கிட்ட சொல்றாரு. தன்னுடைய வாழ்நாள்ல தான் செய்த பாவங்களை போக்க அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதோடு அவர் மோட்சம் அடைவதற்கான வழியையும் தேடிக்கிட்டு இருக்காரு. அதற்காக உன்னை உதவும்படி அவர் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு நாரதர் அந்த மன்னனுக்கிட்ட எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட மன்னன் நாரதர்கிட்டயே கேட்கிறாரு, இதற்கு என்னதான் வழி? என்னுடைய தந்தை மோட்சம் அடைய வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு மன்னன் கேட்கிறாரு. அதற்கான வழிபாட்டு முறைகளையும் நாரதர் அவர்